லைஃப்பில் நம்ம எல்லோரும் ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் தான் இருக்கோம். பட் கொஷின் என்னென்னா, அது சேஃப் பிளேஸா இல்லை நம்ம க்ரோத்தை ஸ்டாப் பண்ணுற ட்ராப்பா? வெல்கம் டு அவர் சேனல். கம்ஃபர்ட் ஜோன் சேஃபா இல்லை ட்ராப்பா? கம்ஃபர்ட் ஜோன்னா என்ன? சிம்பிளாக சொல்லணும்னா, நமக்கு பயமே இல்லாத, ஸ்ட்ரெஸ் இல்லாத, சேஃபாக இருக்கிற ஒரு பிளேஸ். எக்ஸாம்பிளுக்கு நம்ம டெய்லி சேம் ரொட்டீன் தான், சேம் ஃப்ரெண்ட்ஸ், சேம் ஹேபிட்ஸ், ரிஸ்க் எடுக்காமல் இருக்கிறது. இதெல்லாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். பட் ப்ராப்ளம் எங்கே தெரியுமா? அந்த சேஃப் ஜோன்லேயே ரொம்ப நாள் இருந்தால் நம்ம க்ரோத் ஸ்டாப் ஆகிடும். நம்ம புதுசாக எதுவும் ட்ரை பண்ண மாட்டோம். ஃபெயிலியரை பார்த்து பயம் அதிகமாகிடும். ஷார்ட்டாக சொல்லணும்னா, கம்ஃபர்ட் ஜோன் நம்ம ப்ராக்ரெஸை கில் பண்ணும். லைஃப்பில் பெரிய சக்ஸஸ் அச்சீவ் பண்ணவங்க எல்லாருமே ஒரு பாயிண்டில் கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்தவங்க தான். ஃபஸ்ட்டு ஸ்டெப் பயமாக தான் இருக்கும். பட் அந்த பயம்தான் நம்மளை ஸ்ட்ராங் ஆக்கும். ரிமெம்பர், மேஜிக் ஹேப்பன்ஸ் அவுட் சைட் யுவர் கம்ஃபர்ட் ஜோன். கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிறது தப்பு இல்லை, பட் அங்கேயே லைஃப் ஃபுல்லாக இருந்தால் அது தப்பு. ஸோ இன்றைக்கி ஒரு சின்ன ஸ்டெப் எடுங்க. உங்களோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வாங்க. இந்த உலகத்தில் யாரும் ஈஸியாக அச்சீவ் பண்ணல. பெயின் இருந்தால் தான் க்ரோத் இருக்கும். ஸோ இன்றைக்கி இந்த மொமெண்ட்டில் ஒரு டிசிஷன் எடுத்துப்பார். பயத்திலிருந்து வெளியே வா. உன் கம்ஃபர்ட் ஜோனை பிரேக் பண்ணு. ஒரு ஸ்மால் ஸ்டெப் எடுத்துப்பார். 5 இயர்ஸ்க்கு அப்புறம் நீ எங்கே இருப்பேன்னு இன்றைக்கி நீ எடுக்கிற டிசிஷன் தான் டிசைட் பண்ணும். ஸோ கம்ஃபர்டபுளாக இருக்க போறியா இல்லை சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக போறியா? உன் லைஃப்பை மாற்றணும்னா கம்ஃபர்ட் ஜோனில் இருந்து வெளியே வா. பிகாஸ் growth starts where comfort ends. Thank you.